தெரியல சார் அப்படின்னாங்க. மணியாவே தெரியல மணி அப்படின்னாங்க. அப்புறம் இப்ப ரவீனா போயிட்டாங்க. இன்னைக்கு கேக்குறாரு, இன்னைக்கும் அததான் சொல்றாங்க. மணியாவே இல்ல சார் ரவீனா போனதுக்கு அப்புறம்ன்றாங்க. அவங்க எப்படிதான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா அர்ச்சனா வரும்போது இவங்க வெல்கம் பண்ணி அவங்கள வந்து ஹக் பண்ணி ஒரு கேமா பார்த்து அவங்க கூட ஒரு கண்டஸ்டன்டா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா இந்த கேமே வந்து வேற லெவல்ல போயிருக்கு. ஒன்னு 24 ஹவர்ஸ் ஸ்டாப் பண்ணிடணும், இல்லனா மக்களோட ஓட்டிங் சிஸ்டம் ஸ்டாப் பண்ணிடணும். பிக் பாஸ்ல சீசன் ஃபுல்லா நீங்க ஓட்டு போடுங்க, ஆனா எங்களுக்கு யாரெல்லாம் டிஆர்பி வருமோ அவங்கள மட்டும் தான் நான் உள்ள எடுப்போம். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் வர்சஸ் மக்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட பிரியா ரஞ்சித் இருக்காங்க. வாங்க இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் எப்படி போச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சாட்டர்டே எபிசோட் எப்படி போச்சு? ரொம்ப போர்லாம் இல்ல, ஓகே, ஒரு அளவுக்கு நல்லா போச்சு. ஏன்னா பிரியா ரஞ்சித் வந்தாலே வர்ஸ்ட் தான் உங்க ஃபேமஸ் டைலாக். சோ அது இன்னைக்கு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லதான் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் விடுங்க, ஃபர்ஸ்ட் உங்க மேட்டர் தான் ஆரம்பிக்கணும். இந்த வர்ஸ்டுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? கமெண்ட்ரி ஃபுல்லா வர்ஸ்ட் அப்படியே போகுது. என்ன இது எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கொடுத்துருங்க. அப்புறமா நம்ம சாட்டர்டே எபிசோட் அப்படியே போயிடலாம். வர்ஸ்ட்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, அவ்வளவு ஒர்த்தா போக மாட்டேங்குது. சார் வந்து எந்த क्वेश्चनும் கேட்காம இருந்தாரு. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து கேக்குறேன்னு சொல்றாரு, ஆனா அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. சோ அதனால நான் வந்து வர்ஸ்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து ஓகேவா போச்சு. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கமலஹாசன் அவர்கள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, யார வந்துட்டு என்ன சொல்றது, மக்களை வந்து பூர்த்தி பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? மக்களை பூர்த்தி பண்ணாதது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 பேர் நீங்க சொன்னா போதும். யார் அந்த 2 நபர்? மக்களை பூர்த்தி பண்ணாதது வந்து ஒரு ஆள், 2 பேர் வச்சாலும் விஷ்ணு அண்ட் விஜய், இவங்க 2 பேரும் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேக்சிமம் வந்து மாயா, விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ், மணி எல்லாம் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்காங்க. பட் ஏன் விஜய் வர்மா கவர் பண்ணலையா நீங்க கேப்பீங்க. கவர் பண்ணிருக்காரு. அது இந்த வீக் மட்டும் தான் கவர் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதுவும் எனக்கு லைவ்ல நல்லா தெரிஞ்சது. இந்த வீக் கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க, அதுல விஜய் வர்மா வந்து தெரிஞ்சாரு. சோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் விஜய் வர்மா நல்லா பண்ணாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அவர் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா பண்ணாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஸ்டார்டிங்ல நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து ஐயோ சார் வந்து திட்டாரு, இதுக்கப்புறம் விஷ்ணு திருந்திடுவாரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் வீக்கே வந்து அப்படியே வேற மாதிரி பண்ணிருப்பாரு. சோ வந்து நம்மளோட மனசு அவரை திருப்தி பண்ண மாதிரி தோணல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர். ஓகே, ஸ்டார்டிங்ல வந்துட்டு சொல்றாங்க பணப்பெட்டி வந்துட்டு ஜெயிக்கிறது ஒரு ஆள் தான், ஆனா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிச்சாங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்கும்போது பாதி பேரோட பதில் கொஞ்சம் ஓகே, எதுக்கு நம்ம எடுக்கணும் மாதிரி இருந்துச்சு. உண்மையா வர்த்து இவங்க எடுத்திருந்தா உண்மையா வர்த்து அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இவங்க எடுத்திருக்கலாம் பூர்ணிமா பதிலானா யாரை நீங்க சொல்லுவீங்க? மாயா எடுத்திருந்திருக்கலாம். எதனால மாயா? அந்த ரேங்கிங் கார்ட்ல வந்து அவங்க சண்டை போட்டது வந்து அவங்களுக்கு வந்து கப் வரணும்ன்ற ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து அவங்களுக்கு அந்த 50 lakhs வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து என்னுடைய மக்களுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக, என்னோட சொசைட்டிக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப பூர்ணிமாக்கு அப்படி விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா பூர்ணிமாவும் காசு தருவேன் அது மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பூர்ணிமாவோட ஷேர் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருமே பிளான் பண்ணிக்கிட்டாங்க இத. இன்னைக்கு எபிசோட்ல அந்த மாயா உறுதிப்படுத்திருக்காங்க. நான் வந்து 2-3 நாளைக்கு முன்னால வந்து நம்ம ரிவ்யூல சொல்லியிருந்தேன் செய்தி மலர்ல. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாயாவே ஒத்துக்கிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அது எனக்கு வந்துரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க பேசி வச்சுக்கிட்டதே, ஒண்ணு உங்களுக்கு போகணும், இல்ல எனக்கு போகணும் பூர்ணிமா, இது வேற எவன் கைக்கும் போயிடக்கூடாது இந்த பைசா அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க மாயா. சோ நான் எவிக்ட் ஆறேனா இல்லையான்றது வந்து இந்த வீக்ல வந்து எனக்கு தெரிஞ்சிரும். நான் பின்னாலே போறேனா இல்லையான்றது. பட் உனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகலன்னு சொல்ற ப்ரோ, நீ எடுத்துட்டு போயிடு, நம்ம வெளியில வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி வச்சுக்கிட்டாங்க. அது லைவ்ல பார்த்தேன் நான். புரியல, இந்த டீலிங் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இருந்துச்சு.
ஆமா இருந்துச்சு. அதனாலதான் வந்து அவங்க ஃபர்ஸ்டே வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க பூர்ணிமா தான் அப்படிங்கறத. சோ அதனால பூர்ணிமாவுமே அதை எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தையை. நான் தான் எடுக்கணும், நான் தான் எடுக்க போறேன்றதை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். பட் அமௌண்ட் இன்க்ரீஸ்க்காக மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 97 டேஸ் வந்து அவங்க அங்க இருந்திருக்காங்க. 98 டேஸ் சாரி 96 டேஸ். 96. சோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்திருக்கு. அதனால அவங்க வந்து நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. பூர்ணிமா வந்துட்டு கமல் சார் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களோட ஏவிலாம் பார்த்தாங்க. அண்ட் அவங்களோட ரீசன் சொல்லியிருந்தது வேலிடான ரீசன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் லென்த்தா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாட் உங்களுக்கு வந்ததா? இல்ல இப்ப கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை என்னால நம்பவே முடியல. ஜிப்லைனா? இல்ல அந்த மக்கள்லாம் அவங்கள வந்து கொண்டாடுறாங்க. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படின்ட்டு என்னென்னமோ ஃபீனிக்ஸ் பூர்ணிமா சொல்றாங்கல்ல. அப்படிதான் சொல்லணும். ஃபீனிக்ஸ் பூர்ணிமா. பூர்ணிமா ஆமா. சொல்லக்கூடாது நீங்க. அது ஃபீனிக்ஸ் பூர்ணிமா தான் சொல்லணும். பண்ணவே முடியல. மக்கள் எப்படி கொண்டாடுனாங்க அது எனக்கு தெரியலையே. என்ன பண்ணாங்க மக்கள் வந்து அவங்களுக்குன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச டீம் ஒருத்தவங்க வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஒரு 5 பேர் சேர்ந்த மாதிரி. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஹோட்டல் டோர வந்து நாக் பண்ணி உள்ள சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. இது மட்டும் தான் வந்து பண்ணாங்க. சோ அதுக்கே அவங்க மக்கள் கொண்டாடுறாங்கன்ற ஃபீல்ல இருக்காங்க. இட்ஸ் ஓகே எடுத்துட்டு போறோம். நோ ப்ராப்ளம். ஓகே. நீங்க இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்களா? இப்போ ரீசென்ட்டா பார்க்கும்போது பூர்ணிமா, மாயா அப்புறம் வந்துட்டு அர்ச்சனா இவங்களோட டான்ஸ் ரீல்ஸ் தான் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அந்த எடிட்டிங்க்கு ஒரு வேற லெவல் ஸ்கோர் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பார்த்தேன். நல்லா இருந்தது. அந்த காம்போ வந்து நல்லா இருந்தது. பட் ஸ்டார்டிங்ல அர்ச்சனா வந்தப்ப இவங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா, கேம் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்ப இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல இருக்க அந்த அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து அப்பவே வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா அர்ச்சனா வரும்போது, இவங்க வெல்கம் பண்ணி அவங்கள வந்து ஹக் பண்ணி ஒரு கேமா பார்த்து அவங்க கூட ஒரு கண்டஸ்டன்ட்டா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா, இந்த 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 கேமே வந்து வேற லெவல்ல போயிருக்கு. இப்ப இந்த 2 வீக்ஸ்ல பண்றத பார்க்கும்போது, இதுக்கப்புறம் போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. மக்கள் கையில தான் ஓட்டு. சோ அதனால வந்து இந்த 2 வீக்ஸ் நம்ம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிறதுக்காக அவங்க இருந்த மாரி எனக்கு தோணுது. ஓகே. உங்ககிட்ட ஒரு மக்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது ஃபினாலேக்கு பிரதீப் அண்ணா வருவாங்களா? பிரியாக்கா சொல்லுங்க. இது என்ன பதில்? வரமாட்டாங்களா? பிரியாக்கா தான் பிஆர் பா பிரதீப்க்கு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா இங்க வந்துருவாங்க. எல்லாம் இவங்க கிட்ட சண்டை போட்டு பிரதீப் நான் தான் பிஆர், அர்ச்சனாக்கு நான் தான் மணிக்கு பிஆர், வருது உங்க பேரு. மாயாக்கு நான் தான் பிஆர், மணிக்கு நான் தான் பிஆர், எல்லாருக்கும் நான் தான் பிஆர். நான் பிஆர் வேலை பார்த்தா ஏன்டா இங்க வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க போறேன்? கரெக்ட். நியாயமான கேள்வி. எனக்கே புரியல அது. இன்னும் நான் கேட்கல. கேட்க சொல்றாங்கன்னு கேட்டேன். சரி நீங்க சொல்லுங்க. எந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பிக் பாஸ் சீசன் 8க்கு போறீங்களோ ப்ளீஸ் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்து நான் மெயில் ஐடில வந்து யார் வந்து மெசேஜ் பண்றீங்களோ நான் தரேன். தயவு செஞ்சு எனக்கு வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் தான் உங்களுக்கு பிஆரா இருப்பேன். ஆமா. ஓகே சூப்பர். வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. சொல்ல முடியாது அடுத்த என்ட்ரி பிக் பாஸ்ல நீங்க கூட போனா போகலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க பிரதீப் ஏன் வராத காரணம் என்ன? ஃபினாலேக்கு. ரெட் கார்டு கொடுத்த ஒரு கண்டஸ்டன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சோ ஃபினாலே வரதுக்குமே வாய்ப்பு கிடையாது. பிரதீப் ஆண்டனி வந்து உள்ள வர போறாரு தீபாவளி முடிஞ்சோ தீபாவளிக்கு முன்னாடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போச்சு. அப்ப கூட நான் சொல்லியிருந்தேன் அவர் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இல்ல. ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புறாங்கன்ற பட்சத்துல அவர் வரதுக்கு கமல் சார் ஒத்துக்க மாட்டாரு. அண்ட் அவர் இருக்க கூடாதுன்றதுக்காக அவர் வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. அது திருப்பி உள்ள கூப்பிடுவாங்க. சோ பிரதீப் ஆண்டனியோட சாப்டர் வந்து எண்ட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. யாரும் எதிர்பார்க்க வேண்டாமா? டிசப்பாயின்மென்ட்லாம் ஆக தேவையில்லையா? எதிர்பார்த்து. ஆமா. எதிர்பாராததை எதிர்பாருங்கல்ல. எதிரே பார்க்காதீங்கன்றாங்க. இது நல்லா இருக்கே டாக்லைன். ஓகே. இந்த சாட்டர்டே எபிசோட்ல இப்படி நடந்துச்சு. இப்ப எல்லாரோட கியூரியாசிட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சண்டே எபிசோட்ல யாரு எவிக்ட் ஆவா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருக்குமா? இல்ல சிங்கிள் எவிக்ஷன் இருக்குமா? இல்ல அடுத்த வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுவாங்களா? மாதிரி கேள்வி வருது. எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. ஓகே. நான் யோசிச்சது வந்து ஒன்னு மாயா அண்ட் இன்னொன்னு விஜய். ஓகே. இல்ல அப்படின்னா இந்த வீக்கும் மாயாவை சேவ் பண்ணி நாங்க ஃபினாலேக்கு தான் அனுப்புவோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து விசித்ரா அண்ட் விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னொன்னு தோணுது என்னன்னா இப்போ ஒருத்தரை ஐ மீன் எவிக்ட் பண்ணிட்டு
இன்னொருத்தர வந்து மிட் வீக் எவிக்ஷன் மாதிரி ஓகே. ஸ்பாட்லைட் வச்சு எடுப்பாங்க ஆமாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி விஷயம். எனக்கு தோணுது. சோ அப்ப அது உங்க லிஸ்ட் படி பார்த்தா விசித்ரா ஒரு விஜய், இது 2 பேர் இல்லைன்னா மாயா ஒரு விஜயா? எஸ். சரி, ஓகே. ஆக மொத்தத்துல யாரும் நம்ம பாத்துருவோம். அண்ட் இந்த வீக் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீக் இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வருது. இந்த வீக் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் வீக், கமிங் வீக். எஸ் எஸ் செலிப்ரேஷன் தான். என் தலைவன் உள்ள வர போறான். யாரு இருப்பா உங்க தலைவன்? நீயே சொல்லு பார்க்கலாம். பிரதீப் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பிஆருக்கு வேற யாரும், மணி உள்ளதான் இருக்காரு. அப்புறம் பூர்ணிமாக்கு நீங்க இல்ல பிஆர். யாருன்னே தெரியல எனக்கு. நீங்க தான் சொல்லணும். தலைவனா யாரு? பாபாவா சொல்றீங்களா? சாரிங்க, நிக்சனா? இது கண்டென்ட்ல இல்லையங்க. நிக்சன் நீங்க சொல்லவே மாட்டீங்களே நினைச்சேன். ஐயோ, நிக்சனுக்கும் நான் தான் பிஆர் வேலை பார்த்தேன். தெரியாதா உனக்கு? எல்லா ஆக மொத்தத்துல எந்த லிஸ்ட் எடுத்தாலுமே உங்க பேர் தான் வந்துருச்சு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நியூட்ரலா ஒரு ரிவ்யூ கொடுத்தா நீ இவங்களுக்கு பிஆர். ஒரு நாள் வந்து மாயா நல்லா கேம் பண்றாங்க, செம்ம டான்ஸ் பண்றாங்க, செம்ம பண்ணா இருந்தது அவங்க பண்ணது அப்படின்னு சொன்னா மாயாக்கு பிஆர். அர்ச்சனா வந்து விசித்ராவை கேள்வி கேட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னா அர்ச்சனாக்கு பிஆர். ஓகே. அப்ப ரிவ்யூவர் எப்படிதான் ரிவ்யூ பண்ணணுமா? எனக்கு தெரியல. புரியல. ரிவ்யூவர் எப்படிதான் ரிவ்யூ பண்ணணுமா? அதுதான் எனக்கு புரியல. தினேஷ் விசித்ரா வந்து இப்படி பேசினது தப்புன்னு சொன்னா தினேஷ்க்கு பிஆர். அதே மாதிரி தினேஷ் வந்து விசித்ரா மேடம் இப்படி பேசுறது தப்புன்னு சொன்னா விசித்ராக்கு பிஆர். நான் இன்னும் எத்தனை பேருக்கு தான் பிஆரா இருப்பேன்னு தெரியல. ஆக்சுவலா பிஆரா இருந்து லட்சமா சம்பாதிச்சுட்டு போயிடலாம் போல இருக்குல்ல. அதேதான். ஆனா சம சிரிப்பு வருது நினைச்சு பார்க்க. செய்யாத தப்புக்கு நான் ஏன்டா இது பண்ற மாதிரி உங்களோட விஷயம் இருக்கு. தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல ஹைலைட்டான ஒரு கண்டஸ்டன்ட்னா யார சொல்லுவீங்க? ஹைலைட்டடா இவங்க தான் ஹைலைட்டட் அப்படின்னா யார சொல்லுவீங்க? ஹைலைட்டட்னா அதாவது வந்து மோஸ்ட் ஹைலைட்டட் பர்சன் யாரு? இந்த விளையாட்டு இப்படிதான் இருக்கும். இந்த விளையாட்டை இப்படிதான் நான் விளையாட போறேன். சோ எனக்கு வந்து நான் இப்படி இருந்தா நான் வந்து ஹைலைட்டா தெரிவேன் அப்படின்றது வந்து 2 பேர் என்ன பொறுத்த வரைக்கும். யார்? அர்ச்சனா அண்ட் மாயா. இவங்க 2 பேருமே தான். ஆமா. அண்ட் அர்ச்சனாவுமே வந்து ஒரு டவுட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் மாயா வந்து இந்த ஆல் இன் ஆல் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே மாயா அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரிதான் மாயாவோட வந்த உடனே வந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா ஒரு நெகட்டிவ் ஃபேஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் கேரக்டர், அப்புறம் பாசிட்டிவ் ஃபேஸ், அப்புறம் காமெடி வெர்ஷன், அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது ஒரு நட்பு, அப்புறம் எல்லாமே கலந்ததுதான் மாயா. ஓகே ஓகே. ஆல் இன் ஆல் ஓபனா சொல்லணும்னா ஆல் இன் ஆல் சொல்லிடலாம். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு கேள்வி மக்கள் சைடுல என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டிங் சிஸ்டம் நாங்க பண்றோம், பட் ஆனா அங்க வேற மாதிரி நடக்குது, இது என்னதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னதான் காரணம் நீங்களே சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, ஒன்னு 24 ஹவர்ஸ் ஸ்டாப் பண்ணிடணும். இல்லனா மக்களோட ஓட்டிங் சிஸ்டம் ஸ்டாப் பண்ணிடணும். பிக் பாஸ்ல ஃபினாலே வீக் மட்டும் இந்த 5 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு மட்டும் வந்து ஓட் போட்டா போதும், இந்த வீக் யார் வந்து கப்ப தூக்கிட்டு போவாங்கன்றத நாங்க சொல்றோம் அப்படின்னு சேனல் சொல்லலாம். ஆனால் சீசன் ஃபுல்லா நீங்க ஓட்டு போடுங்க, ஆனா எங்களுக்கு யாரெல்லாம் டிஆர்பி வருமோ அவங்கள மட்டும் தான் நாங்க உள்ள எடுத்துப்போம், உள்ள வச்சிருப்போம். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி. எங்களுக்கு ஒருத்தர் சும்மா உட்கார்ந்திருக்காரு தோணுச்சுன்னா அவங்களுக்கு மிச்சர்னு பட்டம் கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுவோம். ஓகே. அப்ப நம்ம போடுற ஓட்டு வேஸ்ட்னு கணக்கு எடுத்துக்கலாமா? இல்ல, எப்பவுமே ஃபினாலேக்கு முன்னால ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஆமா. அந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவே வந்து நேத்து எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு நிறைய பேர் நிறைய மெசேஜ் வந்துட்டே இருந்தது எனக்கு. ஒரு கட்டத்துல எனக்கும் வந்து அந்த பர்சன் டிசர்விங் பர்சன் தான். அந்த பர்சன் வந்து ஃபினாலே போகணும் அப்படின்றதுக்காகவே வந்து பணப்பெட்டியை எடுக்கல. சோ அதுக்கு வந்து அவர் கொடுத்த ரீசன் வந்து என் அம்மா எடுக்க கூடாது சொல்லிருக்காங்க, என்ன ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து பார்க்கணும்னு வந்து சொல்லிருக்காங்க, அண்ட் என்ன மக்கள் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து லைவ்ல வந்து மணி சொன்னாரு. விஷ்ணு போய் எமர்ஜென்சி கதவு தட்டுறாரு. விஷ்ணு வந்து டேய் பூர்ணிமா போய் எடுக்க போதுடா, வா மச்சான் வெளில வா மச்சான் இவர் குளிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்து உள்ள இருந்து ரிப்ளை வந்து சரியா கேட்கல. அப்புறம் டோரை திறந்து வெளியில வந்து மணி இந்த வார்த்தையை சொல்றாரு, எடுக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன மக்கள் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஒரு நம்பிக்கைக்கு வந்து நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? மணி என்ன பண்ணி கிழிச்சிட்டா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. மணி பண்ணி கிழிக்கல, அது ஒத்துக்கிறேன். மணி ரொம்ப கிழிக்கலதான். ஆனா மத்த கண்டஸ்ட்
கண்டஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது மணி டாப் 5க்கு தகுதியானவர் தான். ஓகே. பட் ஆனா அவங்க ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்களே, ரவீனா கேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏங்க ரவீனா இண்டிவிஜுவல் பிளேயர், அவங்களுக்கு வயசு 20 ஆகுது. அவங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, பிரெயின் இருக்கு, பிரெயின். அதனால அவங்க வந்து இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் கலாய்க்கிற மாதிரி இருக்கா? எனக்கு என்ன நீங்க ப்ராப்பரா சொல்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க திடீர்னு எடுத்துட்டு நோ பிரெயின் காமிக்கிறீங்க பூர்ணிமா மாதிரி. சோ அதான் எனக்கே சிரிப்பு வருது. சரி. இல்ல நான் வந்து ரவீனாவை கலாய்க்கல, ரவீனாவை கலாய்க்கல, ஆன்ட்டியை தான் கலாய்க்கல. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் போனா அந்த ஆன்ட்டிக்கு நீங்க தான் பிளேயர்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க தனியா தெரியணும்னா அவங்க தனியா தான் விளையாடி இருக்கணும். அவங்க போய் மணி கிட்ட பேசிட்டு வந்து மணி மேல மட்டும் தான் தப்புன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஓகேவா? விசித்ரா மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க கமல் சார்கிட்ட. ரவீனா இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரவீனா அவன் கூடவே இருக்கிறதுனால மணி என்ன பண்றானே தெரியல சார் அப்படின்னாங்க. மணியாவே தெரியல மணி அப்படின்னாங்க. அப்புறம் இப்ப ரவீனா போயிட்டாங்க. இன்னைக்கு கேக்குறாரு, இன்னைக்கும் அததான் சொல்றாங்க. மணி மணியாவே இல்ல சார் ரவீனா போனதுக்கு அப்புறம்ன்றாங்க. அவங்க எப்படிதான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அததான் மணி சொல்றாரு, ரவீனா என் கூட இருந்தா நான் தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு ரவீனா இல்ல அதனால மணி தெரியவே இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப நான் என்ன மாதிரி கேரக்டர் எனக்கே புரியலடா அப்படின்றாரு விஷ்ணு கிட்ட. நமக்கும் புரியல. அப்படிதான் இருக்கு. ஆமா. நான் இப்படி இருந்தாலும் தப்பு, இல்லனாலும் தப்பு. சரி சரி, இந்த விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஓகே, சண்டே எபிசோட் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சாட்டர்டே எபிசோட் ஓரளவுக்கு பிளாஸ்டா போயிருக்க எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தேங்க்யூ சோ மச் பிரியாக்கா, ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன்னோ இன்டர்வியூவோட சந்திப்போம். சரிங்களா? தேங்க்யூ சோ மச்.